வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒருவர் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் மிகவும் நலிவடைந்து பெரிய நஷ்டத்தை சந்திச்சதுனால அவருக்கு வாழ்றதுக்கு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தற்கொலை எண்ணத்தோட சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறாரு. அந்நேரம் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. ஒருத்தர் அந்த குப்பை தொட்டியிலேருந்து பழைய பேப்பர்லாம் ஒரு சாக்கில் நிரப்பிட்டு போகிறத பார்க்குறாரு. இவர் இப்படி பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து பழைய பழைய தட்டு, பிளாஸ்டிக் தட்டு இதெல்லாம் ஒருத்தர் சாக்கு மூட்டையில் நிரப்பிட்டு போகிறத பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குப்பை தொட்டிக்கு ஒரு நாய் அந்த எச்சிலைகளில் இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறத பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பசுமாடு வருது. அந்த பசுமாடு அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு போகிறத பார்க்குறாரு. இவர் யோசிக்கிறாரு, ஒன்றுக்குமே ஆகாது நம்ம போடுற குப்பைகளை தாங்குற இந்த குப்பை தொட்டி இத்தனை பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வாதாரத்தை தருது. அப்படி இருக்கும் போது இந்த பறந்து விரிந்த உலகத்தில் நம்மளாலேயா வாழ முடியாது? நம்ம ஏன் சாகணும்? நாம் பார்த்த வேலையில் நம்ம நஷ்டத்தை சந்தித்தோமே தவிர இந்த உலகமே நம்மளை நஷ்டப்படுத்தவே இல்லை. இந்த உலகத்தில் நாம் லாபம் ஈட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. நம்ம தான் அதை கண்ணை திறந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அந்த குப்பை தொட்டி சொன்ன மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு நடந்து போனாராம். நம்மளும் பல நேரத்தில் இப்படி உடஞ்சி போய் இனி வாழ்க்கையில் நம்ம விழுந்ததுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு தயங்கி நிற்கும் போது இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுற விஷயத்த யோசிச்சிங்கன்னா போதும், புதிய உத்தியோகத்தோட நீங்கள் பல உயரங்கள் அடைவீங்க. தேங்க்யூ.